अस्मद्गुरु परमगुरु निर्द्वरपूर्णो सयामुनं रामं पद्माक्षरमापति वन्दे वन्दे वृन्दावनं वल्लवीजनवल्लभं जयन्ती भवद्धाम जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे जयश्रीकान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रणामं लक्ष्मणमुनिर्गृह्णात् मामकम् प्रसादे केतु स्वाधीन सतितां श्रुतिं शीतस्वभाव सुभगानुभवस्ताव दोषावमर्थ नियतोन्नतिरोषधीशः तापानुबन्ध समनस्तपन प्रजानां रामानुजो जयति संवलित त्रिधामा. இந்த இடத்துல சீதஸ்வபாவ சுபகானுபவ சிகாவான் தோஷாவமர்த நியதோன்னதி ரோஷதீஷः தாபானுபந்த தபன பிரஜானாம் ராமானுஜோ ஜெயதி சம்வலித திரிதாமா அப்படின்றதுக்கு நேற்று ராமானுஜர் சீதஸ்வபாவமா இருக்கக்கூடியவர், நல்ல மனோஜம் மனத்தை ஈர்க்கக்கூடியவரான பிரபாவத்தை உடையவர். அதுக்கு சாஸ்திரங்கள்ல சொன்னபடியா அனுஷ்டானத்தை உடையவர் அப்படின்றது சிகாவான், சிகைய உடையவர் அப்படின்னு, நல்ல அனுஷ்டானத்தை உடையவர் அப்படின்னு, தயா சர்வபூதேஷு சாந்தி அப்படின்ற குணங்களையும் அப்படின்னு சொல்ல. தோஷாவமர்த்த இதனால என்னன்னா, இந்த சீத சுபாவத்தினால அவர் எல்லாத்தையும் அறிஞ்சி, அதனால்தான் வேத வாக்கியங்கள்லாம் ஆகர்ஷம் பண்ணக்கூடியவரா இருந்தான்னு சொன்னோம். எல்லாத்தையும் அறிந்தவர், அறிவு மிகுதியா இருந்தாதான் அவளுக்கு சீத சுபாவம் வரும். இல்லைன்னா அவளுக்கு இந்த சீத சுபாவம் லபிக்காது, பெற முடியாது அப்படின்னு சொன்னோம். அறிவு மிகுந்தவர் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு மிகுந்தத்துக்கு தகுந்தா போல அனுஷ்டானத்தை உடையவர் அப்படின்னு சொன்ன. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சுச்சித்வம் தெரியுது. சுச்சித்வம் அப்படின்னா சுச்சியா இருக்கிறதுன்னா சுத்தமா இருக்கிறதுன்னா என்ன, நல்லறிவு பெற்றவா பெற்றபடியான ஞானத்துக்கு உண்டான அனுஷ்டானத்தை கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னா அவ சுச்சியா சுத்தமா இருக்கான்னு அர்த்தம். அதாவது நாம கூட என்ன நல்ல ஆச்சாரமா இருக்கா அப்படின்னு சொல்றோம் லோகத்துல, அதான் சுச்சியா இருக்கான்னு அர்த்தம். தோஷாவமர்த்த நியதோன்னதி ரோஷதீஷா, தோஷத்தை போக்கடிக்கிறதுல நியதமான உன்னதி மேன்மையுடையவாளா ரோஷதீஷா, அதாவது அந்த தோஷத்தை போக்கடித்தே தீரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான எண்ணத்தை, கடுமையான எண்ணம்னா என்ன அர்த்தம்னா தீவிரமான எண்ணத்தை, தீஷா அப்படின்னு சொன்னா நல்லெண்ணத்தை ஆட்கொள்றவர் அப்படின்னு அர்த்தம். நல்லெண்ணத்தை கடைப்பிடிக்கிறவர் அப்படின்னு. தியா ஈஷா தீஷா
அப்படி இருக்கக்கூடியவர் தோஷ தீசாகா. அதனால என்னன்னா பிறருடைய தோஷத்தை அவர் போக்கடிக்கிறவர், அதுல தீவிரம் காட்டுறவர், முனைப்பு உடையவர், அவர் தோஷத்தை போக்கடிக்கிற இருக்கார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர் தான் ஆஹ்லாதகரமாகவும் இருப்பார். ஏன்னா அவர் தான் ரொம்ப விரும்பக்கூடியவரா இருப்பார். முதல்ல சொன்னது சுச்சியான தன்மை, சீத சுபாவத்தினால அழகிய அனுபவங்களை தரக்கூடியவர் அப்படின்லாம் சொன்னோம். அது எதனால வருதுன்னா நல் ஞானத்தை கொண்ட அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் அப்படி இருந்ததுன்னா அவர் அந்த அனுஷ்டானத்தை காண்பிக்கிறது அசிதாவான்னு சொன்னோம். அதனால சுச்சித்துவத்தை உடையவர், சுச்சியா இருக்கக்கூடிய தன்மையாளர் அப்படின்றது. பிரத்தியாருடைய தோஷத்தை போக்கடிப்பதில் ரொம்ப தீவிரமான முனைப்பு காட்டுறார். முனைப்பு காட்டி அந்த தோஷத்தை போக்கடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த முனைப்புள்ள எண்ணத்தை நடத்தக்கூடியவர் இந்த அப்படின்றதுனால நம்முடைய தோஷங்கள்லாம் ஒருத்தர் போக்கடிக்கிறார். ஒரு ரோகத்தையே வச்சுக்கோ, ஒருத்தர் வியாதிய இருக்கிறவா பல டாக்டர்கள்கிட்ட போனா எங்கேயும் வியாதி சமனமாகல. அதான் ஒரு டாக்டர் அதை தீவிரமா முயற்சி பண்ணி நான் இதை உங்களுக்கு போக்கடிச்சு தரேன், இது ஒன்றும் இல்லை, நீங்க கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாதிய ரொம்ப முனைப்பா அதுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி போக்கடிச்சார்னா அப்போ அவர் தான் நமக்கு ஆஹ்லாதகரமானவர். அதாவது நாம விரும்பக்கூடிய வகையில இருக்கக்கூடியவர். அதனால இந்த ரெண்டாவது ஆஹ்லாதகரமாக இருக்கக்கூடியவர். தாபானுபந்த சமன தபன பிரஜானம், பிரஜைகளுடைய தாபானுபந்தம், தாபத்தினுடைய தொடர்ச்சி இருக்குதே, தாபத்தினுடைய தொடர்ச்சியை சமனம் பண்றதுல தபனம்னா அதுக்காக தப்த, அதாவது லாட்சா சமாசீனத்தை பண்றவர்னு சொன்னோம். நம்முடைய தாபத்தை சமனம் பண்றதுல இதுவா சமனம் பண்ணக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு சொன்ன அவர் எதனால சமனம் பண்றார்? தபனம். தபனம்னா தப்தம், சங்க சக்கர லாஞ்சனத்தினால. அதனால தேஜஸ் மிக்கவரா இருக்கார். நம்முடைய தாபத்தெல்லாம் ஒழிக்கக்கூடியவர். அதனால தேஜஸ்வித்தம் அப்படின்றது இந்த இடத்துல காண்பிக்கப்படும். அதாவது சுச்சித்த, ஆஹ்லாதகரத்தை, தேஜஸ்வித்தம், இது மூன்றும் உடையவரா இருக்கார். மூன்று தன்மைகளையும் உடையவரா இருக்கார். சுச்சியா இருக்கார், அதாவது பரிசுத்தமானவரா இருக்கார். அதுக்கப்புறம் விரும்பக்கூடியவரா இருக்கார். அதுக்கப்புறம் தேஜஸ் பொருந்தியவரா இருக்கார். ஏன்னா நமக்கு
சங்க சக்கர லாஞ்சனத்தை பண்றதுனாலே நம்முடைய தாபங்கள்லாம் ஒழிக்கக்கூடியவரா இருக்கார். ஏன்னா நம்ம விஷ்ணுவை சேர்ந்தவர் ஆயிட்டோமானதுனால பண்டன்னு பட்டினம் காப்பே அப்படின்னு நாம இருக்கோம். என்ன, அதாவது சிங்கப்பிரான் அவனெம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்னு பட்டினம் காப்பே. சற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர் அற்றமுறைக்கின்னேன் நின்ன மாழ்வினைகள் உமக்கிங்கோர் பற்றில்ல கண்டீர் நடமின் பண்டன்னு பட்டினம் காப்பே அப்படின்னு. அதாவது நிசுமன் உரையக்கூடிய இடம் வல்வினையா இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு வினை, ஆனால் நீங்க இங்க உள்ள புகாதங்க, இது காக்கப்பட்ட பட்டினமா இருக்குது, அவன் ஏழுட்டதுனால முன்ன போல இல்லை, நீங்க பங்கம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றார். பெற்றங்கள் மாடு இல்ல பசுக்கள்லாம் மேய்க்கக்கூடிய பிரானார் உரையக்கூடியமா இருக்குது, அதனால உனக்கு இங்க பற்று கிடையாது, வியாதியே உனக்கு இங்க பற்று கிடையாது, நடந்து போ, நீங்க வெளில போயிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்றதுனால அந்த வைஷ்ணவ தன்மை எம்பெருமான் உரையக்கூடிய ஆலயமா இத ஆக்கிடுறதுனால இது என்ன தேஜஸ், அவருடைய தேஜஸை காண்பிக்கிறது. ஆனால் தேஜஸ் இப்படியான 3 தன்மைகளை கொண்டவரா இருக்கார் அப்படின்னு சொல்றது. அதனால் ராமானுஜோ ஜெயதி சம்வலித திரிதாமா, சம்வலித்தம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இருக்கிறதான இந்த 3 தேஜஸ உடையவர் ராமானுஜர் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஜெயதி ஜெயமடைகிறார் அப்படின்ற ரீதியில இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இந்த சுச்சித்வ, ஆஹ்லாதகரத்தை, தேஜஸ்வித்வம் இந்த 3ம் இவரிடத்துல பொருந்தி இருக்குதுன்றது இந்த ஸ்லோகத்தினுடைய பத சுவாரஸ்யத்தினாலேயே சுவாமி தேசிகன் பத பிரயோகம் பண்றாரு, அதனாலேயே இது தெரியுது. அதாவது சாமான்யமா இவர் சுச்சியா இருக்கார் அப்படின்றத சிகாவான்னு காண்பிக்கிறது. அதாவது சாஸ்திரங்கள்ல சொன்னபடி தன்னுடைய ரூபத்தை கொண்டிருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய தோஷங்களை போக்கடிக்கிறதுல நியதோன்னதி ரோஷதீசகா அப்படின்னு சொல்லப்பட்டார். அவர் அந்த மாதிரி ரோஷமுடையவராக இருந்து நம்முடைய தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கே அப்படின்னு இது பண்ண நியதமான மேன்மை பெற்று அதை அந்நியே தீரணும், அதாவது நம்முடைய தோஷத்தை போக்கடித்தே தீரணும்ன்ற எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவரா இருக்கார். அதே போல நம்முடைய தாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு தபனகா இந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை பண்ணக்கூடியவர் அப்படின்னு அவருடைய இந்த விஷயத்தை சொல்லத்தே அங்க சொல்ற பதம் அதுவே இந்த 3 தேஜஸ் உடையவர் அப்படின்றத நன்னா உள்ளங்கை நெல்லிக்கனியா காண்பிக்கிறார். ஈதஸ்வபாவ சுபகான் பவ சிகாவான், சிகாவான் அப்படின்னு சொன்னதுனால நாமும் அவருடைய ரூபமெல்லாம் சாஸ்திரத்துல சொன்னபடி இருக்குது அப்படின்னு நாம சொன்னோம். அதுக்கு உதாரணமா
தலையாய உதாரணம் சிகை உடையவர். சீத சுபாவ சுபக அனுபவத்தினால அவர் சுச்சியா இருக்கார். எல்லாத்தையும் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால மாதிரி சீத சுபாவம் இருக்கு, சுச்சியா இருக்கார். ஆனா சுத்தமா இருக்கிறதுக்கு சிகாவான் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா அக்னின்னு அர்த்தம். அக்னின்னு அர்த்தம். அக்னியினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அக்னி எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மை அது. அக்னிக்கு பொதுவில் நாம என்ன சொல்லுவோம், சாமான்யமா அக்னி எல்லாத்தையும் கொளுத்தும், கொளுத்தினா சாம்பலாயிடும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அக்னியுடைய தன்மை அப்படின்னு. அது எதுவுமே சர்வத்திர அதிவர்ஜய, எதுவும் அதிகமா போனா அப்படிதான் போயிடும். இப்ப நமக்கு விரும்பக்கூடிய பதார்த்தங்கள், அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட அதிகமா போச்சுன்னா அதாவது அதிகமாச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, அமிர்தமே வாழ்ந்தாலும் அது அதிகமா நம்ம அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவே நஞ்சா போயிடும், விஷமா மாறிடும், அழிவை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால தீயில அக்னி அக்னியுடைய சம்பந்தம் அதிகமா போச்சுன்னா தீஞ்சி போறது எல்லாம். ஆனா அக்னி தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது. உதாரணத்துக்கு நாம உட்கொள்ளக்கூடிய ஆகாரம் இருக்குதே, அந்த ஆகாரத்தை பச்சனம் பாகம் பண்றோம், அக்னியில தான் பாகம் பண்றோம். அதாவது இப்போ அரிசி இருக்குது, அந்த அரிசியை அப்படியே சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒரு ஒருத்தர் ஆழாக்கு இல்ல காப்படி அரிசி சாப்பிட்றான், அந்த காலத்துல காப்படி அரிசி சாப்பிடுவா, இப்போ ஆழாக்கு சாப்பிட்றான்னு வச்சுக்க. ஏதோ ஒரு அளவு, அந்த அளவு அரிசியே அப்படியே ஒருத்தரால சாப்பிட முடியாது. அந்த அரிசியை பாக்கம் பண்ணினாதான் அவ்வளோ அளவு சாப்பிட முடியும். கால்படி அரிசி வச்சுக்கோங்க, கணக்கு ரொம்ப அதிகம். கால்படி அரிசியே சாதம் பண்ணி சாப்பிட்றவா கால்படி அரிசி அப்படியே சாப்பிட முடியுமான்னா சாப்பிட முடியும். அது உடம்புக்கு கெடுதலா போயிடும். அதே பாக்கம் பண்ணி அந்த அரிசியை சுத்தம் பண்ண, அதான் பாக்கம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? பக்குவம் பண்றது. பக்குவம் பண்றது எதுனால பண்றோம்? இந்த அக்னியினாலதான் பண்றோம். இங்க நாம உட்கொள்ளக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றுத்தையும் அக்னியினால பாகம் பண்றோம். பாகம் பண்றோம்னா பக்குவப்படுத்துறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சுத்தப்படுத்துறோம் அர்த்தம். ஏன்னா அபக்குவமா இருந்ததுன்னா நமக்கு அது உதவாது. அதை நமக்கு உதவுற மாதிரி சுத்தப்படுத்துறது தான் பக்குவப்படுத்துறது. அது எதனால பண்றோம்? அக்னியினால பண்றோம். அது மாத்திரம் இல்லை, அப்படி பக்குவப்படுத்தின பொருளை, அக்னியில பக்குவப்படுத்தின பொருளை சாப்பிட்றோம். சாப்பிட்டோம்னா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டா விட்டு வயிற்றுல போய் அது ஜீரணம் பண்றது அப்படின்னு சொல்றோம். ஜீரணம் பண்ணி தேவையான உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் அந்த ஜீரணம்னு சொல்ற ஒரு வியாபாரத்துல அது என்ன ஆகுது? நாம உட்கொள்ற பதார்த்தம் அது நம்ம உடலுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்கறது, ஜீரணிக்கிட்டு. அதுக்கப்புறம் மிகுதியா இருக்கிற பொருளை
சாரம் இல்லாத பொருளை, அதாவது உடலுக்கு சக்திக்கு கொடுக்கறதுக்கு முடியாத இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வெளியேற்றப்படும். இப்படி அந்த ஜீரணம் ஆறுதுன்னு ஒரு வார்த்தை சொல்றோமே, அந்த ஜீரணம் எதனால் ஆறுதுன்னா ஜாடராக்னின்னு உள்ள இருக்குது. அந்த அக்னியாலதான் அங்க இந்த ஜீரணம் ஆகுது. எப்படி இங்க வெளியில இருக்கிற அக்னியினால பாக்கமாறுதோ பச்சனமாறுதோ பக்குவப்படுத்துறோமோ, அது போல உள்ளுக்குள்ள இருக்கிற ஜாடராக்னி தான் அதை ஜீரணம் பண்ணி உடலுக்கு தேவையான அம்சத்தெல்லாம் தேவையான அம்சம் மாற்றி அது கொடுக்குறது, அது உடல் எடுத்துக்கிறது. மீதி எல்லாம் கழிவு பொருளா மாறுறது. அங்க போய் அது பிரிக்கிறது எதனால இது பண்ணப்படுறது அப்படின்னா அந்த உடல் எடுத்துக்க கூடியது அந்த ஜாடராக்னியினாலதான். அங்கேயும் அந்த அக்னி தான் நமக்கு. அதனால எல்லா இடத்துலையும் அக்னி தான் சுத்தப்படுத்தக்கூடியது, அக்னி நிமிஷம். அதனால இந்த இடத்துல சீதஸ்வபாவ சுபகானுபவ சிகாவான் அப்படின்றதுனால குளிர்ந்த சுவாவத்தினால மனத்துக்கினிய பிரபாவத்தை உடைய சிகாவான் அப்படின்னு சொன்னா அக்னி போல இருப்பவரும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல அக்னி போல இருப்பவரும். ஆனா இந்த அக்னிக்கு என்ன தன்மை அப்படின்னு சொன்னா கொளுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றோம். அக்னி சுட்டரிக்கக்கூடிய தன்மை. ஆனா இவருக்கு குளிர்ந்த சுபாவமா இருக்குது. அதே போல அதனால சுச்சித்துவத்தை காண்பிக்கிறது சிகாவான் அப்படின்னு. அதனால இவர் அக்னி போல இருக்கக்கூடியவர், அக்னி போல இருக்கக்கூடியவர். தோஷாவமர்த்த நியதோன்னதி ஓஷதீசா. தோஷான்னா ராத்திரிக்கு அந்த ராத்திரியை அவமர்த்தம் போக்கடிப்பதில் நீதோன்னதி நீதமான மகிமையுடையவரான ஓஷதீசா. ஓஷதி அப்படின்னு சொன்னா எல்லாம், அதாவது பிருத்திவியிலேருந்து உண்டாகக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஓஷதிகள் தான். அதாவது செடி கொடி மரம் அதுலேருந்து தான் எல்லா பொருள்களும் நமக்கு வருது. அதனால அந்த ஓஷதீசனம், இந்த ஓஷதிகள்லாம் முளைக்கிறது எதனால அப்படின்னு சொன்னா சந்திர கிரணத்தினாலதான் முளை விடுறது. ஓஷதிகள்லாம் சந்திர கிரணத்தினால முளை விடுறது, சூரிய கிரணத்தினால அதெல்லாம் வளர்றது. அதனால ஓஷதீசா தோஷாவமர்த்த. ராத்திரி வேளையில சந்திரன் என்ன பண்றான்னா அந்த இருட்டை போக்கடிக்கிறான், இருட்டாகிற தோஷத்தை போக்கடிக்கிறான். அதுல சந்திரனை போல இருக்கு. அத போல இவர் நமக்கு நம்முடைய தோஷம் அதை போக்கடிக்கிறதுல ஓஷதிகள் அந்த ஓஷதிகள் தான் நமக்கு அதான் ஓஷதிகள்னா ஆகாரமா இருக்கக்கூடிய பதார்த்தம், மூலிகைகளா இருக்கக்கூடியது எல்லாம். ஆகாரமே ஒரு மருந்து. ஆகாரம் சரியா இருந்ததுன்னா அதுவே மருந்து போலதான். ஆகாரம் நம்ம ஏத்த குறைச்சல எடுத்துட்டோம்னா அதுக்கு மூலிகைகள்னால அந்த நமக்கு உண்டான தோஷத்தை போக்கடிக்கிறோம். ஆகாரத்தை ஏத்த குறைச்சலா மாறி மாறி எடுத்துட்டோம்னா நமக்கு அதனால வியாதிகள் வருது. அந்த வியாதியை போறதுக்கு மூலிகைகளை உபயோகப்படுத்தும். அதனால ஓஷதிகளுக்கெல்லாம் ஈசன், ஏன்னா சந்திரன் ஓஷதீசன்னு சந்திரனுக்கு பேரு. ஓஷதிகள்லாம் அவனாலதான் முளைப்பிக்கப்படுறதுனால. இப்போ அதனால இவருக்கு என்னன்னா ஆஹ்லாதகரத்துவம் இருக்கிறது.
அங்க அக்னியை போல இவர் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அக்னிக்கு கொஞ்சம் அக்னி சூடா இருக்கக்கூடிய தன்மை, ஆனா இவர் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய தன்மை. ஆனா அக்னி போல இருக்கார் சுத்தமா, ஆனா இவர் குளிர்ந்த சுபாவமா இருக்கார். மாறுதல், சுட்டரிக்கக்கூடிய தன்மை இல்லை இவருக்கு. அதே போல தோஷங்களை ராத்திரி போக்கடிக்கிறதுல சந்திரனை போல, தோஷத்தை போக்கடிக்கிறதுல சந்திரனை போல இருக்கார். ஆனா இவர் என்ன பண்றார், சந்திரனை போல மகிழ்விக்கக்கூடிய தன்மையா இவர் இருக்கார். ஆனா சந்திரன் பகல்ல அதுக்கு ஒன்றும் இல்லை, இருட்டு காலத்துலதான் அது பிரகாசிக்கும், ஆஹ்லாதகரமா இருக்கும். ஆனா இவருக்கு அஜ்ஞானமே கிடையாது. அப்படி உள்ளவர், ஞானவானாவே இருக்கக்கூடியவர். தாபானுபந்த சமனஹா தபன பிரஜானாம். தபனஹா அப்படின்னு சொல்றதுனால சூரியன் நம்முடைய ஆத்தியாத்மிக தாபானுபந்தம், ஆத்தியாத்மிக இருக்குதே தாபத்திரயங்கள், அதை போக்கடிக்கிறதுல சூரியன் போன்றவர். அதாவது அங்க சப்தலாஞ்சனம் பண்ணக்கூடியவர்னு சொன்னோம். சூரியன் மனிதர்களுடைய தாபத்தெல்லாம் போக்கடி. எல்லாருக்கும் சூரிய கிரணத்தினாலதான் உலகமே வாழது. சூரிய கிரணம் இல்லைன்னா உலகமெல்லாம் வாழவே முடியாது. ஒரு சாதாரண அதுக்கு உதாரணம், சூரியன் எவ்வளவு வெயில் காஞ்சாலும் நாம் அதை தாக்கு பிடிச்சி நடத்துறோம். அதே மழை கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நம்மால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இது வாழ்வழிக்கக்கூடியதானதுனால, நம்முடைய தாபத்தெல்லாம் சமனம் பண்றதுனால அந்த சூரிய உஷ்ணம் நமக்கு வாழ்வழிக்கக்கூடியதா இருக்கு. அத போல நம்முடைய தாபத்தை போக்கடிக்கிறதுல இவர் தபனஹா சூரியன் போன்றவர். அதனால இவர் தேஜஸ் பொருந்தியவர்னு சொன்னோம். நம்முடைய தாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய தப்த லாஞ்சனத்தை பண்ணி நம்ம தாபத்தை போக்கடிக்கக்கூடிய தேஜஸ்வியா விளங்குறாருன்னு சொன்னோம். அதே பதம் தபனஹான்ற பதம் சூரியனை போன்று இருக்கக்கூடியவர் அப்படின்றத சொன்னோம். அதனால பாஷ்யகாரிடத்துல அக்னி, சந்திரன், சூரியன் அப்படின்ற மூன்றுக்கும் உள்ள விசேஷாம்சங்கள் பொருந்தி இருக்கிறார். அந்த மூன்று மூன்றுத்தினிடமும் உள்ள விசேஷ அம்சங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர். அதனால மூன்றும் தேஜஸ் பதார்த்தம். அக்னி, சந்திரன், சூரியன், இது மூன்றுமே தேஜஸ் பதார்த்தங்களா இருக்கு. மூன்று தேஜஸ்களை உடையவரா இருக்கார். திரிதாமா ராமானுஜோ ஜெயதி சம்வலித திரிதாமா. ராமானுஜராகப்பட்டவர் மூன்று தேஜஸ் பதார்த்தங்களையும் குணங்களையும் பொருந்தியவரா இருக்கார். தாமான்னா தேஜஸ், சம்வலித திரிதாமா மூன்று தேஜஸுகளையும் சேர்ந்த இருக்கார், உடையவரா இருக்கார். ராமானுஜா உடையவர், அப்படிப்பட்டவர் ஜெயதி ஜெயமடைகிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட. அதனால இப்போ எம்பெருமான் இருக்கானே, இப்போ எப்படி சிகாவான்
ஓஷதீஷா தபனஹா அப்படின்றது அக்னி சந்திரன் சூரியனை போல இருக்கக்கூடியவர்னு காட்டிதோ, அதே போல நம்முடைய ஹிருத்யானி ஹிருதயங்கமா ராமானுஜர் இருக்காருன்னு சொன்னபோது ஆகர்ஷணானியோட கூட சேர்த்து சொல்லச்சே அந்த ராமானுஜர் திரிதாமா அப்படின்னா எம்பெருமானுக்கு திரிதாமன்னு பேர். எம்பெருமானுக்கு திரிதாமன்னு பேர். ஏன்னா தாமான்னா இருப்பிடம் அப்படின்னு பேர். அப்படின்றதுக்கும் அர்த்தம் உண்டு. தாமான்னா ஜோதிஷ் அர்த்தம் உண்டு. தாமான்னா வசிக்கும் இடம் இருப்பிடம்ன்ற அர்த்தம் உண்டு. பெருமாளுக்கு திரிதாமன்னு பேரு. எப்படி அப்படின்னு சொன்னா எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கான். அதுக்கப்புறம் இந்த லோகத்தை லீலா விபூதியை சிருஷ்டித்த உடனே திருப்பார்கடல்ல வந்து சயனிச்சுட்டு இருக்கான். அதே போல சூரிய மண்டலத்தையும் வர்த்திக்கிறான். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா அப்படின்னு சொல்லுது. அதனால அவன் இந்த 3 இடங்களையும் விசேஷ வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு திரிதாமா அப்படின்ற திருநாமம். சம்வலித திரிதாமா இந்த 3 தேஜஸ்களோட ராமானுஜர் விளங்குறார்னு சொல்லலாம். ராமானுஜா சம்வலித திரிதாமா திரிதாமனா இருக்கக்கூடிய எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடியவரா விளங்குறார். என்ன எம்பெருமானோடு ஏன் சேர்ந்து இருக்கார்? எம்பெருமான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு என்ன காரணம்? சென்னு சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் அப்படின்னு உன்னி உலகம் படைத்தான்னு சொல்றது. அதுக்காக அவன் பார்த்து பார்த்து உலகத்தை படைக்கிறான். அப்படி இருக்குச்சே இவர் அந்த எம்பெருமானோட சேர்க்கக்கூடிய காரியத்தை தான் இவர் சரணாகதியை நமக்கு பண்ணி வைக்கிறார். நம்ம அந்த மார்க்கத்துல இட்டு சென்று அதனால எம்பெருமானோடு இவர் சேர்ந்து விளங்குகிறார் அப்படின்னு இதுக்கு அர்த்தமா. இப்படி எம்பெருமான் திரிதாமனா இருக்கான் அப்படின்றத அடுத்தத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நித்யவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.